ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு, இஞ்சி இது ரெண்டத்தையும் நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வர அளவுன்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு இதை வதக்கி எடுத்தால் போதும். இது கூடவே ஒரு கேப்சிகம், நம்ம வெங்காயம் எந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி கேப்சிகத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது தக்காளியும் ஒரு 5 முந்திரியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம பிரான் சேர்த்துக்கலாம். பிரான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரான் வேக வைக்கணும். பிரான் வேக வைக்கிறதுக்காக நமக்கு பிரான்லேயே ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் தண்ணி பதம் வரும். ஸோ அதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நமக்கு மசாலாவும் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கடைசியாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்து இது நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாம் நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.